கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் வரி விதிப்பில் குளறுபடி செய்வதை கண்டித்தும் நாய் பன்றி கொசு தொல்லைகளை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்தும் அனைத்து குடியிருப்போர் நல கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை கழிவுநீர் கெடிலம் ஆற்றில் விடுவதை தடுத்திட வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் முழக்கங்கள் எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பயனற்று கிடக்கும் உழவர் சந்தையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட புதிய உழவர் சந்தை போதிய சுற்றுச்சுவர், மின்விளக்கு, பாதுகாப்பு வசதிகள் இல்லாத காரணத்தால் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. விடிய ஆட்சியின் இந்த அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாவதோடு வியாபாரிகளும் சாலையில் காய்கறிகளை விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிகழ்ச்சியில் முறையான ஏற்பாடு செய்யாததால் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கடும் அவதியடைந்தனர். விடியா மாடல் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நிலையில் விதிகளை மீறி மக்கள் வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலையை சேதப்படுத்தி கொடிக்கம்பம் நாட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாததால் அவர்கள் தரையில் தவழ்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விளம்பரம் செய்வதிலும் போட்டோ ஷூட் நடத்துவதிலும் மட்டுமே குறியாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்வதற்கு செய்யாமலே இருக்கலாம் என பங்கேற்றவர்கள் புலம்பி தள்ளினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கழிவுகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து 31வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. அரசிராமணி பேரூராட்சி குறுக்குப்பாறை ஊரில் கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மாற்று இடத்தில் அமைக்க கோரியும் பொதுமக்களும் விவசாயிகளும் 31வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பிய பெண்கள் உட்பட 35க்கும் மேற்பட்டோரை ஏவல் துறையினர் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மாற்றிடே மாற்றிடே குப்பை கொட்டும் இடத்தை மாற்றிடே. கேட்கலையா கேட்கலையா பேரூராட்சி நிர்வாகத்துக்கு எங்கள் கோரிக்கை கேட்கலையா? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முன்னாள் ஊராட்சி செயலருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். பிள்ளையார்குப்பம் ஊராட்சியில் செயலாளராக பணியாற்றிய தங்கப்பாண்டியன் என்பவர் கடந்த 2023இல் கிராம சபை கூட்டத்தில் தன் மீது புகார் கூறிய அம்மையப்பன் என்ற விவசாயியின் நெஞ்சில் காலால் எட்டி உதைத்தார். இதையடுத்து தங்கப்பாண்டியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் படிக்காசு வைத்தான் பட்டியில் தங்கப்பாண்டியனுக்கு சொந்தமான இடங்களில் பல்துறை அதிகாரிகள் அவரது சொந்த மதிப்பை ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அம்மா உணவகத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அங்குள்ள குடிநீர் சுத்திகரிப்பு கருவி பல மாதங்களுக்கு முன்பு பழுதடைந்த நிலையில் தற்போது வரை மாநகராட்சி நிர்வாகம் அதை சரி செய்யாமல் உள்ளது. பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்கப்படும் உடுமலை அம்மா உணவகத்தில் அடிப்படையான குடிநீர் வசதி இல்லாததால் மக்கள் குடிநீரை விலைக்கு வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவதால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். சிவகங்கையில் திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 70 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தியும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முழு செலவையும் தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் புதிய தேர் செய்யப்பட்டு 2 வருடங்கள் ஆகியும் தேர் நிறுத்துவதற்கான நிழற்குடையை அமைக்க ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தேரை சாலையில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை உறக்க நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை சத்தியமங்கலம் இடையே புதிய சாலை அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட வலியுறுத்தி சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். குறும்பாளையம் முதல் சக்தி பண்ணாரி வரை புதிதாக சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு முடிவெடுத்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி புளியகுளம் பகுதியில் உள்ள சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் தனித்தனியாக மனு அளித்தனர். மைனாரிட்டி பாஜக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 7ஆம் வகுப்பு மாணவனை தனியார் பள்ளி ஆசிரியர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உடுமலை அருகே பெரியக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் என்பவரது மகன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அருகில் உள்ள சக மாணவனிடம் பேசியதாக கூறி தமிழ் ஆசிரியர் கண்ணன் என்பவர் சிறுவனின் தலை, கன்னம், முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் தாக்கியதில் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.